குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ மாங்காய் வந்து நான் நிறைய நாளைக்கு ஊறுகாய் போட்டு வைக்க மாட்டேன். ஏன்னா அப்படி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. அதனால் நான் அப்பப்போ ஒரு மாங்காய் வாங்கினேன்னா அந்த மாங்காவோ முக்கால் மாங்காவோ எடுத்து சின்னதாக கட் பண்ணிக்குவேன். முதல்ல இதுக்கு தேவை கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, நல்லெண்ணெய், அவ்வளோதான். கூடவே கொஞ்சம் ஆச்சி பெருங்காயம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிட்டேன். கடுகு, கடுகு பொரியட்டும். உளுத்தம்பருப்பு, கடுகு உளுந்து வறுத்து, இல்லைன்னா கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி பெருங்காயம் சேர்த்தும் பண்ணலாம். நான் இப்போ வந்து வெந்தயம் போடலை, நடுவே கசக்கும். அதனால் உளுத்தம்பருப்பு போட்டேன். பெருங்காயத்தூள் இப்போ ஆட் பண்ணுறேன். உப்பு, அப்புறம் நல்ல காரசாரமான ப்ளெயின் மிளகாய். இதை போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த கொதிக்கிற நிலைமையிலேயே அந்த சூட்லேயே இதெல்லாம் நல்லா பாயில் ஆகிடும். இப்போது செவன்னு அழகாக மாங்காய் ரெடி. இது ஊற வைக்கணுன்னா இப்படியே ஒரு சாயங்காலமோ நைட்டோ இல்லைன்னா நாளைக்கோ கூட யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படியே பிடிச்சதுன்னா நீங்கள் சாப்பிடலாம். எண்ணெய் எதுக்காக ஊற்றணுன்னா, இதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது மேலே எண்ணெய் மிதந்தால் தான் எந்த ஊறுகாயும் வந்து கெடாமல் இருக்கும். இந்த ஊறுகாய்க்கு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய். நம்ம அப்படியே அதை வந்து தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணுவேன். எண்ணெய் இவ்வளோ வேண்டாம், குறைவா பண்ணிக்கிறோம். அப்படியே வெறும் கடுகு மாங்காய் தாளிக்கிற மாதிரி வெறும் தாளித்து யூஸ் பண்ணுறோன்னா பண்ணுங்கள். இந்த ஆக்சுவல் ஊறுகாய் மாதிரியே நான் பண்ணுறேன். ஆறணுன்னு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பண்ணவங்களுக்கு தேங்க்யூ.